அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முக்கியமான கமிட்டி மற்றும் கமிஷன், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் 4 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1948. இந்திய அணுசக்தி ஆணையம் 1948 அமைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, அந்த அணுசக்தி தொடர்பான சட்டங்களை வரையறுக்கிறதுக்காக, ஓகேங்களா, அதை வரையறுத்து நாட்டோட வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுக்காக இந்த ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. அடுத்தது ஷா நவாஸ் குழு அப்படிங்கிறது 1955 தொடங்குறாங்க. ஷா நவாஸ் குழு 1955. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸ் மரணம் தொடர்பான விசாரணை மேற்கொள்கிறதுக்கான ஒரு குழு இது. ஸோ நேதாஜி அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. அடுத்து பாருங்கள், மத்திய சட்ட ஆணையம். ஸோ இந்த மத்திய சட்ட ஆணையம் அப்படிங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு முறை அமைப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மத்திய சட்ட ஆணையம் அப்படிங்கிறது அமைப்பாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கூட போட்டிருப்போம். ஓகேங்களா? இப்போ 20 கிட்ட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 20க்கு மேலே 24 என்னமோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரியாக தெரில, தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த மத்திய சட்ட ஆணையம் 1955 ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ காலத்திற்கு ஏற்றவாறு ஏற்கனவே நடைமுறையில் இருக்க பழைய சட்டங்களில் இருக்கிற சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறைக்கு உதவுற நோக்கத்தில் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அதாவது பழசெல்லாம் தூக்கிட்டு காலத்துக்கு ஏற்ற ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் இது ஆணையம். தேசிய அறிவுசார் ஆணையம். இது 2003 தொடங்கினாங்க. 2003. ஓகேங்களா? தேசிய அறிவுசார் ஆணையம். ஸோ இது இந்தியாவை ஒரு அறிவுசார் நாடாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது ஆனால் 2003 கிடையாது, 2005. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தப்பாக இருக்குது. 2005 தான் தேசிய அறிவுசார் ஆணையம். அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய போட்டிகள் ஆணையம். இந்திய போட்டிகள் ஆணையம். ஸோ இது 2003 கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, வணிகம் உள்ளிட்ட எந்த ஒரு துறையிலையுமே ஆரோக்கியமான போட்டி நிலவரதை உறுதி செய்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மோனோபோலி இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஓகேங்களா? மோனோபோலினா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒருத்தங்களே ஆதிக்கம் செலுத்துறதை தவிர்க்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் கமிஷன் அப்படிங்கிறது MRTPC அதோட அந்த அமைப்பு இதுதான் உருவாக்குறாங்க. சச்சார் குழு. இந்த சச்சார் குழு 2005 உருவாக்குறாங்க. ஓகேங்களா? 2005. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு தான் இந்த சச்சார் குழு. அது தேசிய புள்ளியியல் ஆணையம். தேசிய புள்ளியியல் ஆணையம். ஸோ இது 2006 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006. ஸோ தேசிய அளவில் புள்ளி அமைப்புகள் தரவு சேமிப்பில் சந்திக்கும் இடர்பாடுகளை களையறதுக்காக, அதாவது தேசிய அளவில் புள்ளியியல் அமைப்புகள்லாம் இருக்குல்ல, ஒரு சென்சஸ் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ரங்கராஜன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இதை கொண்டு வராங்க 2006. அடுத்து MK ஸ்டாலின் குழு. இது பஞ்சாயத்து ராஜ் இருக்குல்ல, ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசில் மேம்படுத்தணும். இப்போ MK ஸ்டாலின் குழு 2007 கொண்டு வராங்க. எதுக்காகனா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இருக்குல்ல, ஸோ அதை மேம்படுத்த தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 2வது ஒரு உயர்நிலை குழு தான் MK ஸ்டாலின் தலைமையில். அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா குழு. ஸோ இது 2010 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2010. ஆந்திர பிரதேசம் இருக்குல்ல, அதுலேருந்து பிரித்து தெலுங்கானாவை உருவாக்குனதில் இந்த குழு தான் அழிச்சிது, பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு. உஷா மெக்ரா ஆணையம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2012 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா,
அந்த நிர்பயா சம்பவம்னு கேள்விப்பட்டிருப்போம். நான் காலேஜ் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் படித்தேன். ஸோ இப்போ ஒரு ஓடும் பேருந்தில் அந்த டெல்லியில் ஓகேங்களா நிர்பயாவை பஸ்ஸில் ரேப் பண்ணி கொலை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை விசாரிக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் இந்த நிர்பயா. ஸோ இப்போ வந்து நிர்பயா நிதினே ஒன்று நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. மாநில அரசுக்கு வருஷத்துக்கு ஒரு 10 கோடி இல்லை 12 கோடி எவ்வளோ ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்களுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்தவே இல்லை நம்ம தமிழகம். ஜேஎஸ் வர்மா குழு இதுவும் 2012 தான் தொடங்கினாங்க. ஸோ இது எதுக்குன்னா நிர்பயா சம்பவம் சொன்னிட்டெல்லாம் போனதில்லை, அது தொடர்ந்து பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும், பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஜேஎஸ் வர்மா குழு 2012 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதில் தேசிய வன ஆணையம் அப்படின்னு ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க. தேசிய வன ஆணையம் வந்து 2003 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்குன்னா வன ஆணையம்னாலும் தெரியும், வன சட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் மறுசீரமைக்கணும், வன வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. இது நிரந்தர ஆணையம். ஸோ ஓகேங்களா, மற்றது எல்லாமே வேலிடிட்டி உண்டு, இந்த வன ஆணையத்துக்கு மட்டும் வேலிடிட்டி கிடையாது, ஒரு நிரந்தரமாக செயல்படுற ஒரு ஆணையமாக அமைச்சாங்க. ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.